சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் இருக்கட்டும். இந்த உலகத்திலே ஒரு சிலர் படாது பாடுபட்டு உழைக்கின்றனர். சிலர் உழைக்காமல் சிறிது உழைத்து அதிகப்படியான வருமானத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிலர் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலர் நோயில்லாமலே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அவனுடைய உள்ளம் தூய்மை, அவனுடைய நேர்மறை சிந்தனை, எதிர்மறை சிந்தனை, இவைகள்தான். ஒரு மனிதனுடைய இதயத்தில் அதிகமாக தங்கியிருக்க வேண்டியது நேர்மறை சிந்தனை தான். எதிர்மறை சிந்தனை சிறிதும் கூட யாரிடத்தில் இல்லையோ அவர்களுக்கு நோய்கள் வராது. அவர்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும். இது உலக இயற்கை. பொதுவாக நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். எப்பொழுதுமே அதே சிந்தனையில் இருக்க வேண்டும். அதை விட்டு நோய் நீங்க வேண்டும், நோய் நன்றாக ஆக வேண்டும், நோய் தீர வேண்டும் என்றெல்லாம் நாம் குரல் கொடுத்து கொண்டோ அல்லது நினைத்து கொண்டோ இருப்பேமேயானால் அந்த நோய் அவனை பின்பற்றி கொண்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் நாம் எதை அதிகமாக யோசிக்கிறோமோ, எதை அதிகமாக பேசுகிறோமோ அது அதுவாக மாறிவிடும். பொதுவாக நமக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டும், நமக்கு நல்ல ஹெல்த் வேண்டும். அப்படி நினைக்கக்கூடியவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியம் வேண்டும், நல்ல சக்தி வேண்டும் என்றுதான் உச்சரிக்க வேண்டும், என்றுதான் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அதை விட்டு அதற்கு மாறாக நம்முடைய நோய்கள் நீங்க வேண்டும் என்று நினைப்போமே ஆனால் நோய்கள் என்பது நெகட்டிவ் வேர்ட்ஸ், அதாவது எதிர்மறை சிந்தனை. நோய்கள் வேண்டும், நோய்கள் தீர வேண்டும், நோய்கள் தீர வேண்டும் என்னும் போது நோய்கள் என்பது தான் பிரதிபலிக்கிறது. இந்த நோய்கள் பிரதிபலிக்கும் போது ஒரு காலமும் நோயை விட்டு அவன் மீண்டு வருவது இல்லை. அந்த நோய் சரியானாலும் இன்னொரு நோய் அவனுக்கு வந்து விடுகிறது. ஒரு நோயுற்றவன் என்ன நினைக்க வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும், உடல் வலிமை பெற வேண்டும் என்று நினைக்கும் போது இவை பாசிட்டிவ் வேர்ட், இவை நேர்மறை சிந்தனைகள். எனவே அவனுடைய நோய் என்று அவன் உச்சரிக்காத இருக்கும் பட்சத்தில் அவனுடைய நோய் உடனடியாக நீங்கிவிடுகிறது. அவனுக்கு என்ன கேட்கிறானோ அது கிடைக்கிறது. இந்த பஞ்சபூதங்களால் ஆனது தான் பிரபஞ்சம் என்று சொல்கிறோம். பிரபஞ்சத்திற்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, மொழி இல்லை, எதுவுமே கிடையாது. இவனுடைய சிந்தனைகள் அப்படியே நிறைவேற்றி வைக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம்தான். பொதுவாக ஒரு சமூகத்தினரை நாம் புறக்கணிக்கப்படுமானால் அடிக்கடி அந்த சமுதாயத்தின் பெயர் நமக்குள்ளே வருகிறது. நாம் புறக்கணிக்கக்கூடிய சமூகத்தினர் மிக விரைவில் உயர்ந்த பொறுப்புக்கு வந்து விடுகிறார்கள். இந்த சமூகத்தினரை தாழ்த்தி கொண்டிருக்கிற அந்த சக்தி தாழ்ந்து விடுகிறது. குறிப்பாக கொள்ளுமானால் இப்ராஹிம் தரோரோ ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டில் இருக்கிறார். அவர் 3 ஆண்டுகளிலே அந்த நாட்டை மிகப்பெரிய பலம் படைத்ததாக மாற்றியிருக்கிறார். அவர் யார் தெரியுமா? நீக்ரோ மக்களால், இன்று உலகத்திலே ஒன்றுமறியாத மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். இறைவன் யாரையும் புறக்கணிப்பதில்லை, யாரையும் வெறுப்பதில்லை, யாரையும் ஆதரிப்பதில்லை. இறைவனுக்கு எல்லாமே பொதுவானது. இந்த நிலையில் மனிதன் ஒரு சமூகத்தினரை புறக்கணிக்கப்படுமானால் எந்த நேரமும் அவனுடைய சாதியின் பெயரையோ அவனுடைய பெயரையோ உச்சரித்து கொண்டு புறக்கணித்து கொண்டே வரும்போது அவன் உலகத்திலே தலை சிறந்தவனாக மாறுகிறான். ஒரு
தீண்டப்படாதவன், ஒரு சமூகத்தில் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவன், ஒரு சமூகத்தினால் புறக்கணிக்கப்படக்கூடியவன் இன்றைய நாளில் நோபல் பரிசுக்கு காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் நோபல் பரிசை விரும்பவில்லை. அவன் என்னுடைய கடமையை தான் நான் செய்கிறேன் என்று ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு குட்டி நாட்டின் அதிபர் இப்ராஹிம் தரோரே அவர் கூறுகிறார் என்றால், இறைவன் யாரை புறக்கணிக்கிறோமோ அவர்கள் மீது கருணை காட்டுகிறான். இந்த புறக்கணிக்கப்படுபவன் உயர்ந்தவனாகவும் உயர்ந்த சேவை செய்யக்கூடியவனாகவும், யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் இவனுடைய கீழ் வேலை செய்யக்கூடியவராகவும் மாற்றி விடுகிறான். எனவே எந்த சாதியினரையும், எந்த மதத்தினரையும், எந்த மொழியினரையும் புறக்கணிக்காமல் நாம் இருந்து விட்டோம் என்றால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் உயர்ந்து விடுவோம். அப்படி புறக்கணிக்கும் போது யாரை நாம் புறக்கணிக்கிறோமோ அவர்கள் உயர்ந்து கொண்டே வருகிறார்கள். இப்பொழுது ஒரு சிலரால், ஒரு சில மதத்தினர் மீது வசைப்பாடக்கூடிய நிலை இருக்கிறது. யார் மீது வசைப்பாடுகிறோமோ அவர்கள் இந்த நாட்டில் இல்லாமல் இருந்தாலும் வெளிநாடுகளில் ஒன்றுமே இல்லாத அந்த சமூகத்தினர் மிக குறைவாக இருக்கக்கூடிய அந்த நாடுகளில் மிக உயர்ந்த நிலைக்கு, மிக உயர்ந்த பதவிக்கு அவர்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு யாருக்கும் எந்த அதிகப்படியான திறமையும் இல்லை. எந்த மனிதனும் உயர்ந்தவன் இல்லை, எந்த மனிதனும் தாழ்ந்தவன் இல்லை. யாரையும் நாம் தாழ்த்தாமல், யாரையும் பற்றி நாம் பேசாமல் இருந்து விட்டோமானால் நாம் உயர்வோம். அப்படி பேச பேச, மற்ற சமூகத்தினரை பற்றி பேச பேச அந்த சமூகம் உலகத்தின் வேறு எங்காவது மிக உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். இது உலக இயற்கை. பொதுவாக சொல்லப்போனால் நபிகள் நாயகம் மக்காவில் தான் பிறந்தார். மக்காவில் அவருக்கு வெறுப்பு பிரச்சாரங்கள் அதிகமாயின. மக்காவிலிருந்து அவரை விரட்டக்கூடிய அளவுக்கு எதிர்ப்புகள் அதிகமாயின. ஆனால் மற்றொரு நாடான மதீனாவில் அவரை வரவேற்க காத்து கொண்டிருந்தார்கள். அவருடைய சொல்படி நடக்க காத்து கொண்டிருந்தார்கள். அவரை ஒரு தூதராக ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் உலக நிலை. எனவே எந்த சமூகமும் மற்றொரு சமூகத்தை தாழ்த்தக்கூடாது. எந்த மனிதனும் மற்றொரு மனிதனை நெகட்டிவாக பேசக்கூடாது. இந்த நிலை நம்முடைய இதயத்தில் வளருமானால் நாம் உயர்ந்து விடுவோம். அதை விட்டு மற்றவர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருந்தால் மற்றவர்கள் தான் உயர்ந்து விடுவார்கள், நாம் தாழ்ந்து கொண்டே போய்விடுகிறோம். இது உண்மை. நன்றி.